வகுபடு தன்மை. ஒரு நம்பர் இருக்குது, அது எத்தனை டிஜிட் இருந்தாலும் சரி. ஒரு சில விஷயங்களை பார்த்தோம்னா ஒரு நம்பரால் டிவைட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். வகுப்படுதல் அப்படின்னா என்ன அர்த்தமா? வகுப்படுதல் அப்படின்னா என்ன அர்த்தம்? வகுப்படுதல்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணாமல் சொல்லணும். ஒரு நம்பருக்குள்ள ஏதோ ஒரு நம்பர் இருக்குது, சரியா? இந்த நம்பருக்குள்ள இன்னொரு நம்பர் மீதி இல்லாமல் அடங்கணும், அப்படி சொல்லாமா? மீதி இருக்கக்கூடாது, மீதி இல்லாமல் அதில் அடங்கணும். அதுக்கு பேர் தானே அது வகுப்படு தன்மை. சரி, இப்போ எல்லா நம்பரையும் வகுக்கக்கூடிய ஒரு எண் இருக்கா? அதாவது எல்லா எண்ணுக்குள்ளேயும் மீதி இல்லாமல் அடங்கக்கூடிய ஏதாவது ஒரு எண் இருக்கா? எது? ஒன்று மட்டும்தான். ஒன்று மட்டும்தான் எல்லா நம்பர்லேயும் மீதி இல்லாமல் அடங்கும் அல்லது எல்லாத்தையும் வகுக்கும், சரியா? 99ல் எத்தனை ஒன்று இருக்குமா? 99 ஒன்று இருக்குது. வெரி குட். சரி, அடுத்தது 2ஆல் வகுப்படக்கூடிய எண்கள். 2ஆல் என்னென்னலாம் வகுப்படும்? 2ஓட மடங்கு எல்லாமே என்னதும் 2ஆல் வகுப்படும். 2ஓட மடங்கு எல்லாமே 2ஓட மடங்கு எல்லாமே 2ஆல் வகுப்படும். அப்புறம் இந்த கடைசி எண், அது எவ்வளோ பெருசுன்னாலும் சரி, இந்த கடைசி நம்பரை பார்க்கணும். லாஸ்ட் டிஜிட் இருக்குல்ல, 1,00,000 சம்திங் இருக்குது, 1,07,898. இந்த நம்பரு 2ஆல் வகுப்படுமா அப்படின்னா இந்த கடைசி நம்பரை பார்க்கணும். அது 2ஓட மடங்காக இருந்தால் கட்டாயம் இந்த என்னன்னா அல்லது 0வாக இருக்கணும். கடைசி நம்பர் என்னவாக இருக்கணும்? 0வாக இருக்கணும் அல்லது 2ஓட மடங்காக இருக்கணும், சரியா? அப்போ அந்த எண் கட்டாயம் என்ன பண்ணும்? 2ஆல் வகுப்படும். அடுத்து 4, 2ஓட மடங்கு 4 எடுத்துக்கலாம். இந்த எண் 4ஆல் வகுப்படுமா சார் அப்படின்னாக்கா இந்த கடைசி 2 டிஜிட் எடுக்கணும். அந்த கடைசி 2 டிஜிட் 0 இருந்தது அப்படின்னாக்கா அது 4ஆல் வகுப்படும். 2 டிஜிட் எடுத்துக்கணும். அது மாதிரி 2 டிஜிட் எடுக்கிறீங்க, இந்த 2 டிஜிட் இல்லையா 98 4ஆல் வகுப்படுமா? வகுப்படுமா? வகுப்படாது அப்படின்னாக்கா இந்த முழு எண்ணும் 4ஆல் வகுப்படாது, மீதி இருக்குன்னு அர்த்தம். மீதி 2 வரும்னு நினைக்கிறேன் இதை வகுத்தீங்கன்னா, ஓகேவா? சரி, மீதி வரும். அதே இந்த எண் 4ஆல் வகுப்படுமா சார்? 88 4ஆல் வகுப்படுமா? வகுப்படும். அப்போ இந்த எண் 4ஆல் வகுப்படும். ப்ராக்டிஸ் பண்ணணும். அடுத்தது ஒரு எண் 8ஆல் வகுப்படுமா? சரியா? அப்படின்னாக்கா இந்த கடைசி 3 டிஜிட் இருக்குல்ல, அது 3 0ஆக இருந்தால் அந்த நம்பர் 8ஆல் வகுப்படும். அல்லது கடைசி 3 டிஜிட் எடுக்கிறீங்க 888 8ஆல் வகுப்பட்டால் 1,07,888 என்ன ஆகும்? கட்டாயம் 8ஆல் வகுப்படும். வகுப்படுமா? இது வகுப்படும். 888 தானே? இதில் எத்தனை 8 இருக்குது? 3 8. ஐயோ,
பிரித்து பார்க்கணும். டிவிஷனில் இது ஒரு ஈஸி. வகுத்தில் அந்த பழைய ஸ்கூல் கதையெல்லாம் நமக்கு தேவையில்லை. 800ல் எத்தனை 8 இருக்குது? 10. 800லையா? 100 8. 80ல் எத்தனை 8 இருக்குது? 8ல் அப்போ 888ல் மொத்தம் எத்தனை 8 இருக்குது? 111 8 இருக்குது. 111 8 இருக்குது. டிவிஷனில் இது ஒரு மெத்தடு. அதுக்கு மூளைக்கு பழக்கி விட்டிங்கன்னா அதுவே என்ன பண்ணிடும், உங்களுக்கு ஈஸியாக பார்த்தோன்னு சொல்லிடும். அங்கே போயிட்டு என்ன பண்ண தேவையில்லை, இந்த இதெல்லாம் போட்டுட்டு அடித்து அதெல்லாம் தேவையில்லை. இப்படி பழக்குங்க. சரியா? ரைட். 3 நம்பர் பார்த்துட்டோம். 2ஆல் வகுப்படுறது, 4ஆல் வகுப்படுறது, 8ஆல் வகுப்பு. அடுத்தது 3ஆல் வகுப்படு தருமை. 3ஆல் வகுப்படுமா? 3ஆல் வகுப்படணும்னா ஒன்றும் கிடையாது. $46,785. இது எல்லாத்தையும் கூட்டுங்க. தனித்தனியாக கூட்டணும். 10 17 25 30. 30 3ஆல் டிவைட் ஆகுமா? அப்போ கட்டாயம் அந்த நம்பர் 3ஆல் டிவைட் ஆகும். ஓகேவா? அடுத்தது 9. இதுவும் அதே கதை தான். அப்படியே கூட்டுறீங்க. அந்த நம்பர் 9ஆல் வகுப்பட்டால் அதில் முடிஞ்சு போச்சு. 4 6 7 8 30. 30 வந்துச்சு. 30 9ஆல் டிவைட் ஆகுதா பாருங்கள். ஆகலை. 9 27 3 மீறி வருது. அப்போ இது வகுப்படாது. அதை இங்கே ஒரு 6 சேர்த்திக்கங்க. 6 சேர்த்துனா என்ன வரும்? 16. 6 சேர்த்துனா என்ன நம்பர் இது? 4,67,856. 9ஆல் டிவைட் ஆகுமா? கூட்டுறோம். 36 வருது. 36 எதால் டிவைட் ஆகும்? 9ஆல் டிவைட் ஆகும். அப்போ கட்டாயம் இந்த 4,67,856 வந்து என்ன ஆகும்? 9ஆல் டிவைட் ஆகும். ஓகேவா? புரிஞ்சு வச்சுக்கோங்க. ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அங்கே அப்ளை பண்ணுங்க. அடுத்தது 6ஆல் டிவைட் ஆகுமா? 6ஆல். 6ஓட ஃபேக்டர்ஸ் எது? 2 3. 2 தானே? இதால் ஆனது தானே இது. இந்த 2 நம்பராலையும் ஒரு நம்பர் டிவைட் ஆச்சு அப்படின்னாக்கா, இந்த 2 நம்பராலையும் ஒரு நம்பர் டிவைட் ஆச்சு அப்படின்னாக்கா கட்டாயம் அந்த நம்பர் 6ஆல் டிவைட் ஆகும். இப்போ இதையே எடுத்துக்குவோம். 4,67,856 2ஆல் டிவைட் ஆகுமா? ஆகும். கடைசி டிஜிட் எடுக்கிறோம். 6 ஆகும். 3ஆல் டிவைட் ஆகுமா? 36. கூட்டணுமா எல்லாத்தையும்? 36 வருது. 3ஆல் டிவைட் ஆகும். அப்போ கட்டாயம் என்ன ஆகும்? 4,67,856 6ஆல் டிவைட் ஆகும். எத்தனை முடிச்சிட்டோம்? 2 4 1 2 3 4 5 6 நம்பர் முடிச்சாச்சு. இந்த மாதிரி தான் கேட்பாங்க, சிம்பிளாக இருக்கிறது. அடுத்து 5. ஒரு நம்பர் 5ஆல் டிவைட் ஆகுமா? ஆகாதா? 46,785. கடைசி நம்பர் 5ஆக இருந்துச்சுன்னா கட்டாயம் அது டிவைட் ஆகும். அதேமாதிரி கடைசி நம்பர் என்னவாக இருக்கணும்? 0வாக இருக்கணும். அப்போ இது 5ஆல் டிவைட் ஆகும். 10ஆல் டிவைட் ஆகணும்னா கடைசி நம்பர் 0வாக இருந்தால் இதாகுமா? 10ஆல் டிவைட் ஆகுமா? புரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா அங்கே அந்த கொஸ்டினுக்கு தகுந்த மாதிரி என்ன உங்கள் மூளை அங்கே வேலை செய்யும் கரெக்டாக. டைரெக்டாக தேவைப்படாது. இதெல்லாம் மறைமுகமாக தேவைப்படும். பார்ப்போம். அவ்வளோதான். 7 வேணுமா? 7லாம் வேண்டாம். அவ்வளோதான். இப்போதைக்கு இது போதும்.
ஓகேவா? 7 11 வேண்டாம், அதை விட்டுருங்க, அது போதும். அப்போது 1லேருந்து 10க்குள்ளே 7 மட்டும்தான் விட்டுருக்கோம். சரியா? இதுவே மோர் தேன் என்ன. ரைட்.